அன்பிற்கினிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். பெற்றோர்கள் பார்த்து நடத்தி வைக்கும் திருமணமாக இருந்தாலும், இரு மனங்கள் ஒன்றிணைந்து செய்த காதல் திருமணமாக இருந்தாலும், கைப்பிடித்த நாள் முதல் ஆயுளின் இறுதி வரை கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டும். இதை வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 29ஆம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச தம்பதியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தம்பதிகளின் ஒற்றுமைக்கு புரிந்துணர்வு, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் போன்ற பண்புகள் முக்கியமானவை. அவற்றை அடித்தளமாக கொண்டே திருமண பந்தம் எழுதப்படுகிறது. மாறிவரும் வாழ்க்கை முறையால் பல தம்பதிக்குள் நெருக்கம் குறைந்து வருகிறது. அதன் வெளிப்பாடாக உறவில் விரிசல் ஏற்படுகிறது. அதில் மூன்றாம் நபர்களின் தலையீடு, வாக்குவாதங்கள் போன்றவற்றை அதிகரிக்கும் போது ஒற்றுமையாலும் அன்பாலும் கட்டப்பட்ட கோட்டை தகர்ந்துவிடும். எனவே எந்த நிலையிலும் கணவன் மனைவி மனம் விட்டு பேசி புரிந்துணர்வோடு வாழ்வதே திருமண பந்தம் நிலைப்பதற்கான நல்வழியாகும். மனித வாழ்வில் மறக்க முடியாத மிக முக்கியமான நிகழ்வாக திருமணத்தை குறிப்பிடலாம். திருமணம் என்பது ஊரை அழைத்து விருந்து படைத்து மணமக்களை ஆசி பெற வைத்து உற்சாகமாக நடத்துவதில் இந்தியர்களுக்கு நிகராக யாரையும் கூற முடியாது. அதே நேரம் வெளிநாடுகளில் திருமணத்தை விட பரபரப்பாக பேசப்படுவது அவர்களின் விவகாரத்துதான். இந்த நிலை மாற வேண்டும். தாம்பத்திய வாழ்க்கையின் ஒற்றுமையை வெளியுலகுக்கு உணர்த்த உருவாக்கப்பட்டதே உலக தம்பதியர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த தம்பதியர் நாளில் சில நாடுகளில் விடுமுறையே விடப்படுகிறது. தம்பதிகளுக்கு டூர் பேக்கேஜ் போட்டு கொடுத்து விடுவார்களாம். ஜாலியாக சுற்றுலா சென்ற இடத்தில் கேக் வெட்டி தங்களது ஒற்றுமையை வெளிப்படுத்துவார்களாம். இந்தியாவில் திருமணம் செய்யும் தம்பதியினரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்வது வருத்தத்தை அளிக்கிறது. என்னதான் இந்திய திருமணங்களை நாம் பெருமையாக பேசினாலும், இந்தியாவில் திருமணம் செய்யும் தம்பதியினரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்வது வருத்தத்தை அளிக்கிறது. கடந்த 2017 வரையிலான நிலவரப்படி இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக 7,13,511 விவாகரத்து வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் 21,672 விவாகரத்து வழக்குகளுடன் தமிழகம் 12வது இடத்தில் இருக்கிறது. மேலும் தமிழகத்தில் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1,200 விவாகரத்து வழக்குகள் புதிதாக பதிவாகி வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக விவாகரத்துக்கு பல்லாயிரக்கணக்கோர் காத்திருக்கின்றனர். புரிந்துணர்வு, சகிப்புத்தன்மை குறைந்து வருவதே இதற்கு முக்கிய காரணம். முன்பெல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தோம். அங்கு முடிவுகள் கலந்து எடுக்கப்படும், பிரச்சனைகளும் எளிதில் சரி செய்யலாம், பணிகளும் பகிரப்படும். இப்போது தனித்து வாழும் தம்பதியினர் தங்களுக்குள் ஒரு பிரச்சனை வந்தால் அடுத்த சில நிமிடங்களிலே பிரிந்து வாழ்வோம் என்ற முடிவுக்கு வந்துவிடுகின்றனர். நீதிமன்றங்கள் சேர்த்து வைக்க முயன்றாலும் பிடிவாதமாக பிரிவதை தீர்வு என திருமண பந்தத்தை முறித்து கொள்கின்றனர். மனம் ஒத்து வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் எளிதில் சமாளிக்கலாம். அதைத்தான் இந்த தம்பதியினர் தினமும் உணர்த்துகிறது. தம்பதியினர் ஒற்றுமையுடன் வாழ சில வழிமுறைகள். கடந்த கால தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது. தேவையின்றி கோபப்படுவதை தவிர்க்க வேண்டும். பண விஷயத்தில் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. விட்டு கொடுப்பதில் சமமாக நடக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து நடக்க வேண்டும். தங்கள் லட்சியத்தில் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும். வெறுப்பு வெறுப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இருவர் குடும்பத்தினரையும் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமையான அர்ப்பணிப்போடு வாழ வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனம் விட்டு பேச வேண்டும்.
தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். வீண் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். இப்படி சில வழிமுறைகளை நாம் கடைபிடித்தால் தம்பதியினர் எந்த பிரச்சனையும் இன்றி சந்தோஷமாக வாழலாம். பிரச்சனைகளை தவிர்ப்போம். மனம் விட்டு பேசி ஒற்றுமையோடு வாழ்வோம். தம்பதியினர் அனைவருக்கும் உலக தம்பதியினர் தின நல்வாழ்த்துக்கள். அன்புடன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும்.